நேரம் எழுந்து நின்று தேவனுடைய வேதத்தை தூக்கி பிடிச்சு நம்ம சொல்லுவோமா? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வரும் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய ஒரு பெரிய சிலாக்கியத்திற்காக கோடி நன்றி. அனைவரும் கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். எங்களை நேசிக்கின்ற நல்ல பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே, ஆதியும் மந்தமானவரே, எல்சடாய் உமக்கு தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருப்பதற்காக நன்றி. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாத அளவிற்கு நம் சபையை ஆசீர்வித்து கொண்டிருப்பதற்காக நன்றி. ஒருவர் ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார் என்ற அந்த வார்த்தையின் ஆண்டவருடைய கிருபை இங்கே சூழ்ந்திருந்து இன்று எங்களுக்கு ஒரு மன்னாவை தருவதற்காக நன்றி. ஆண்டவரே, நீங்கள் பெருகி நான் சிறுகி இந்த இடம் முழுவதும் ஹோலி ஸ்பிரிட் இருப்பதற்காக நன்றி. எல்லா துதிகன பெருமையும் கர்த்தருக்கு இயேசு நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை எழுப்பியிருக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு கிடியோன் மினிஸ்ட்ரி. அல்லேலூயா. நான் நட்டேன், அப்போலோ நீர்ப்பாய்ச்சினார், கர்த்தரோ விளையச் செய்தார். எங்களுடைய வேலை கல்லூரி, பள்ளி, சிறைச்சாலை, மருத்துவமனைகளிலே இந்த வேத புத்தகத்தை கொடுக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் அதை 30, 60, 100 பல்வேறு உயிருள்ள சாட்சிகளை தேவன் எழுப்பிக் கொண்டார். அதுதான் மிக முக்கியம். இன்று பாஸ்டர் சொன்ன மாதிரி 3 நாள் நான் டெல்லியில் இருந்துட்டு நேற்று நைட்டு 11 மணிக்கு இங்கே திரும்பி டெல்லியிலே அந்த மிகப்பெரிய நேஷனல் கன்வென்ஷனிலே 2 பேர் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த வேத புத்தகம் எப்படி மாறியது என்பதை அங்கே சொன்னார்கள். அந்த நிலைகளை நான் பார்த்த பொழுது மிகவும் ஆச்சரியப்பட்டேன். ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, கருக்குள்ள பட்டயமாக தேவன் வைத்திருக்கிறார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிந்தது. பிரசாந்த் ஜோஷி, இவருடைய அப்பா காக்கிநாடால ஒரு பெரிய பாஸ்டர். இந்த பையன் சிறு வயதில் அவனுக்கு ரொம்ப செல்லமாக அவங்க இது பண்ணதுனால ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணித்து எல்லா கெட்ட பழக்கத்திற்கும் அடிமையாக இருந்தான். பாஸ்டரோட பையன் போதைப் பொருள் எல்லா விதமான அடிமையிலே அவன் வாழ்ந்து வந்தான். அவன் பல நேரங்களில் ஆண்டவருக்கு விரோதமாக பேசவும் துணிந்தான். ஆண்டவர் எவ்வளவோ காரியங்களில் அந்த குடும்பத்துக்கு நன்மை செய்திருந்தாலும் எதையும் அவன் ஏற்றுக்கொள்ளாமல் தான் தோன்றித்தனமாக கெட்ட குமாரனை போல வாழ்ந்தவன். திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. மருத்துவமனைக்கு போகிறார்கள். அங்கே ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, இவனுக்கு பிளட் கேன்சர். பிளட் கேன்சர்னு சொன்ன உடனே இந்த குடும்பமே ஆடிருச்சு. அவன் கூட டெய்லி ஒரு 40-50 ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாரும் கூட இருப்பாங்க. டெய்லி அந்த கெட்ட பழக்கத்துக்கு இருப்பாங்க. அந்த குடும்பம் செதறி மிக வேதனையாக அவனை வெள்ளூர் மருத்துவமனை சிஎம்சியிலே போய் அங்கே அட்மிட் செய்கிறார்கள். இந்த ஹாஸ்பிட்டலில் எப்பொழுதுமே 4 வகையான மொழிகளிலே வேத புஸ்தகங்கள் கொடுக்கும். ஒன்று ஆங்கிலம், மற்றொன்று தெலுங்கு, மலையாளம், 4வது ஹிந்தி. இந்த வேத புத்தகத்தை கிடியன்களாகிய நாங்கள் அந்த புத்தகத்தை அங்கே அந்த வேத புத்தகத்திலே இருக்கக்கூடிய தெலுங்கு வேத புத்தகத்தை அங்கே எடுத்து அவர் தாயார் அங்கே படித்து கொண்டிருக்கிறார். இவனுக்கும் அப்பொழுதுதான் கெட்ட குமாரனில் தெளிந்ததோ அதே போல் அந்த பாஸ்டர் பையனுக்கு அவன் பெயர் பிரசாந்த் ஜோஷிக்கு தெளிவு ஏற்படும். அங்கே உள்ள அன்னைக்கு முதல் முறையாக இயேசுவை மனதார தன்னுடைய பாவ அறிக்கையை ஆண்டவரை
முழு மனதோடு ஏற்றுக்கொள். நான் பிறப்பதால ஒருவன் ஆண்டவர் தன்னை எவ்ரிடே தன்னை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த பிரசாந்த் ஜோஷி ஒரு எடுத்துக்காட்டாக நான் பார்க்கிறேன். அவன் அங்க போய் அவனுடைய நண்பர்கள் யாருமே அவன் கூட வரல. அவன் கூட இருந்த கெட்ட சகவாசம் ஒரு நண்பர்கள் கூட வரல. இன்னைக்கு குடும்பம் நிலைகுலைந்து டாக்டர் சொல்லிட்டாங்க, இன்னும் ஒரு வாரத்தில் அவனுடைய வாழ்க்கை முடிந்து விடும் என்று. அவன் அப்பாட்ட சொல்கிறான், பாஸ்டர்கிட்ட, அப்பா பணம் செலவழிக்க வேண்டாம், ஏன்னா அது பணம் விரயமாக தான் போகும் அப்படின்னு சொல்லப்போ அவங்க அப்பா அம்மா 2 பேருமே சொல்லுவாங்க, இதுவரை நீ நம்பினவங்க வேற, நாங்கள் நம்புறது கர்த்தராக இயேசுக்கு. நாங்கள் இயேசுவை நம்புகிறோம், அவர் நிச்சயமாக கைவிட மாட்டார், நீயும் நம்பு, ஆண்டவர் மாற்றத்தை கொடும். அவன் கண்ணீர் விட்டு அன்றைய தினத்திலே அப்பாவினுடைய அருமையும் தெரிந்து ஆண்டவருடைய அருமையும் தெரிந்து அவன் அங்கே உள்ளே இருந்து தொடர்ந்து அந்த வேதத்தை தெலுங்கிலும் ஆங்கிலத்திலும் படித்து கொண்டே இருக்கின்றான். ஆண்டவர் அற்புதமாய் அவனுடைய பிளட் கேன்சரை குணப்படுத்தி. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, கருக்குள்ள பட்டயமாக தேவன் வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னதைப் போல வியாதியிலிருந்து உன்னை நீக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவேன், எகிப்தியனுக்கு வரக்கூடிய அந்த கொடிய ரோகம் இனி ஒருபோதும் நீ காண மாட்டாய் சொன்ன தேவன் அவர். காட் இஸ் நாட் ஒன்லி எ ப்ராமிஸ் மேக்கர், ப்ராமிஸ் கீப்பர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வாக்கு தத்தத்தை தரக்கூடியவர் மட்டுமல்ல, அதை நிறைவேற்றக்கூடிய உண்மை உள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் அவர் சோர்ஸ் நெவர் சேஞ்ச். சர்க்கம்ஸ்டன்சஸ் சேஞ்ச், பட் அவர் சோர்ஸ் நெவர் சேஞ்ச் என்பதை நாம் எப்பொழுதும் இருதயத்திலே வைத்து கொள்ள வேண்டும். அந்த இடத்துல அவன் சொல்றான், அவன் முந்தானத்து அவன் கூட அந்த கன்வென்ஷனில் அந்த பாஸ்டரோட பையன் கொஞ்சம் வயது மேலே நின்று, என்னை உயிரை பாதுகாத்து என் வாழ்க்கையை மாற்றிய தேவனுக்கு என்னை நான் அர்ப்பணித்து விட்டேன். ஆண்டவர் சொன்ன 1 யோவான் 4:19 சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்திலே அன்பு கூறுகிறோம் என்ற வார்த்தையை அங்கே நான் நினைத்து பார்க்கிறேன். ஆண்டவர் என் வாழ்க்கையவே அர்ப்பணித்து விட்டேன், நான் முழுமையாக இயேசுவை உண்மையாக ஏற்றுக்கொண்டேன், அவருக்காக எவாஞ்சலிக்கல் ஒரு வேலையை நான் செய்ய காத்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி அவன் குணமானதை பார்த்து 40 நண்பர்களும் மாறி அன்றைய தினத்திலே 41 பேர் உண்மையான பேப்டிசத்தை தேவன் ஏற்படுத்த உதவி செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையுள்ள தேவன், உயிருள்ள தேவன். அவர் நம் கண்கள் முன்பு அற்புதத்தையும் அதிசயங்களையும் மிகப்பெரிய காரியங்களையும் செய்யக்கூடிய வல்லமை படைத்த தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. 2வது ஒரு சாட்சி, நேற்றைய தினத்திலே அந்த சாட்சி பிரேம் சந்திர சாஸ்திரி. இவன் டெல்லியில் ஒரு பிராமண குடும்பத்தை சார்ந்தவன். அவனுடைய இந்து சமய சடங்கு ஆச்சாரத்திலே மிக தீவிரமாக கடைபிடிக்கக்கூடியவன். இவன் 6 வயதிலிருந்தே அவனுக்கு ஒரு உண்மையான கடவுள் யார், he is searching for real God. ஆண்டவர் உண்மையான கடவுள்ங்கிறது யாரு, அவர் எப்படி இருப்பார், எங்கே இருப்பார், அதுக்கான வழிமுறைகள் என்ன என்பதற்கு பல ஆராய்ச்சிகள் எடுக்கிறாங்க. ஏன்னா வேத பண்டிதனாக இவன் குடும்பமே இருக்கிறது. இந்து சமய ஆச்சாரத்திலே ஊறி திளைத்த அந்த குடும்பத்திலே பல வாசகங்களை புத்தகங்களை தேடிக்கொண்டு ரிக்வேதம், அசூர் வேதம், சாம வேதம் அத்தனையும் அவன் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறான். விடையே கிடைக்கவில்லை. அவனுக்கு 13 வயசில் ஸ்ட்ரெஸ் ஆகி மன அழுத்தமாகி தற்கொலைக்கு 3 முறை முயற்சி எடுக்கிறான். அந்த நேரத்திலே அவனுடைய ஒன்றுவிட்ட கசின் சகோதரி, அவள்
ஆண்டவருடைய புதிய ஏற்பாட்டை, கிடியன்ஸினுடைய புதிய ஏற்பாட்டை கொடுத்து அவனிடம் கொடுத்து படிக்க கொடுக்கிறார். அங்கே உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி இயேசு என்பதையும், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்பதையும், அவர் செய்த தியாகங்கள், நியாயப்பிரமாணத்திலே மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்பதை பொய்யாக்குவதற்கு தானே ஆண்டவர் எப்படி சிலுவையிலே இருந்தார் என்பதையும் அவன் படித்து, அவர் நமக்காக ஒரு பலி ஆடாக அங்கே இருப்பதை அவன் பார்த்த பொழுது, இந்த தேவன் உயிருள்ள தேவன், உண்மையுள்ள தேவன் என்பதை அவன் எடுத்துக்கொண்டு அவருடைய தியாகத்தை அவன் எடுத்து பார்த்து ஆண்டவரை ஏற்றுக்கொள். அல்லேலூயா. அவன் அந்த இடத்துல வந்து சொல்றான், எனக்கு இன்னைக்கு நான் பல பேர் உத்தரப்பிரதேசத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த ஊழியத்திலே பல ஆர்ஃபனேஜ், அனாதை குழந்தைகளை எடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறேன். அந்த இடத்திலே எனக்கு ஆண்டவர் செய்த பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் பிள்ளைகளுக்கு எளிமையாய் சொல்லி என்னை பாதுகாத்து எனக்கு விடை கொடுத்த தேவன், என்னை மாற்றிய தேவன், எனக்கு நிரந்தரமாக எப்பொழுது வாழ வேண்டும் என்பதற்கு அறிவுறுத்திய தேவன், அவருக்கு பிள்ளைகளுக்கு எடுத்து வாக்கியம் கிடைத்திருக்கிறது என்பதை அவன் கண்ணீரோடு அந்த பிரேம்சந்த் சாத்திரி அந்த இடத்திலே நேற்றைய தினத்திலே அவன் சொல்லக்கூடிய செய்தியை கேட்டபொழுது நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். ஒரு வேத புஸ்தகம் பலர் வாழ்க்கையை மாற்றுகிறது. அல்லேலூயா. ஒரு வேத புஸ்தகம் பலருடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. ஒரு சின்ன பையனுக்கு லாட்டின் அமெரிக்காவில் ஒரு வேத புஸ்தகம் கையிலே கிடைக்கிறது, கிடியன்ஸினுடைய நியூ டெஸ்டமென்ட். அதை வாங்கி அவன் அப்படி அப்படியே அப்படியே ஒவ்வொருத்தையாக கொடுக்குறான். ஒரு ஃபேக்ட்ரி, பிரேசிலில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரியில் அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயி 40 பேர் படிக்கிறாங்க. ஆண்டவர் அந்த ஒரு புத்தகத்தை வைத்து ஒரு நாட்டையே மாற்றக்கூடிய வல்லமையை தேவன் செய்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் வாரில் இன்று வரை உக்ரைனிலே நம்முடைய கிடியன்ஸ் வேத புத்தகத்தை கொடுத்து கொண்டு இப்பொழுதும் அங்கே கொடுக்கக்கூடிய நாள் பல்வேறு காரியங்களை நாங்கள் பார்த்தோம். நேபாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நேபாளில் மொத்தமே அங்கே ஒரு 5 பாஸ்டர்ஸ். அந்த இடத்துல யாருக்குமே ஒரு பெரிய வேர்ட் ஆஃப் காடே போகாத ஒரு இடமாக இருந்தது. அங்கே கிடியன்ஸ் நியூ டெஸ்டமென்ட்டை சர்க்குலேட் செய்கிறார். அந்த வேத புத்தகத்தை படித்துவிட்டு அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள், குழந்தைகள் மட்டுமல்ல, அந்த பயிற்சி பெறக்கூடிய பாஸ்டர்கள் மத்தியிலே ஒரு எழுப்புதல் ஏற்பட்டு இன்னைக்கு 5500 சபைகளை தேவன் மாற்றுவதற்கு ஒரு வேத புஸ்தகம் காரணமாய் தேவன் வைத்தார். அல்லேலூயா. வார்த்தைகளை விதைக்கக்கூடிய பணிகளை கிடியன் மினிஸ்ட்ரி 1898 125 ஆண்டுகளாக 200 நாடுகளிலே 109 மொழிகளிலே அவர்கள் உலகம் முழுவதும் ஒரு நிமிடத்திலே 6 வேத புத்தகங்களை தொடர்ந்து கொடுக்கக்கூடிய மாபெரும் பணிகளை 125 ஆண்டுகளாக ஒரு கனமான ஊழியத்தை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை, இந்த விதை, இந்த மிகப்பெரிய காரியம் ஆண்டவர் ஒரு மனிதனை மாற்ற. சில புஸ்தகங்கள் செய்தி தரும், சில புஸ்தகங்கள் சீர்திருத்தம் செய்யும். ஆனால் சில வேத புஸ்தகமோ அவன் வாழ்க்கையவே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடியது ஒன்று உலகத்தில் இருக்கிறது என்றால், ஒரு மனிதனை தலைகீழாக மாற்ற முடியும் என்று சொன்னால் அது வேத புத்தகம் தவிர உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. While some books inform, others reform, but only the Bible can transform என்று நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு மனிதனுடைய பழைய ஜென்ம சுவாபத்தை, அவனுடைய பழைய வாழ்க்கை பாவங்களை சுட்டி காட்டி அவன் பாவத்தை எரே செய்து ஒரு மனிதனை மாற்ற முடிகிறது என்று சொன்னால் அது ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அது கருக்குள்ள பட்டயமாக தேவன் வை. ஹேரட் டோரட் என்று சொல்லக்கூடிய ரபி, அவன் பழைய ஏற்பாடு ஒன்றுதான் உண்மை,
புதிய ஏற்பாடு பொய் என்று யூதா அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரவேலிலே சொல்லி வரக்கூடிய அமெரிக்காவிலே அவன் பாஸ்டன் ஏர்போர்ட்டுக்கு போகும் பொழுது ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய அன்னைக்கு ஃப்ளைட் கேன்சல் ஆகி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஹோட்டலில் போய் தங்குறான். அந்த ஹோட்டலிலே வேத புத்தகத்தை எல்லா உலகம் முழுவதும் நான் சமீபத்தில் சில நாடுகளுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்த பொழுது சுவிட்சர்லாந்தில் அந்த ரூமுக்குள் போய் முதல்ல நான் பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சதே அந்த வேத புத்தகம், கிடியனுடைய வேத புத்தகத்தை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன். பிரான்ஸில் சரி, ஆஸ்திரியா சரி, ஜெர்மனியில் சரி, 199 நாடுகளிலும் எல்லா பெரிய ஹோட்டல்களிலும் வேத புத்தகம், முழு வேத புத்தகம், நாட் ஒன்லி புதிய ஏற்பாடு, முழு வேத புத்தகத்தை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை ஹோட்டல்களிலும் கிடியன்ஸ்கள் ஆகிய நாங்கள் வைத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! எந்த இடத்துல, ஏன்னா இதனுடைய நோக்கம் 1898 ஜான் நிக்கல்சன் என்ற ஒருவன் அம்மாட்ட ஒரு சத்தியம் பண்ணுறான். நான் வேத புஸ்தகம் படிக்காமல் நீ எப்பொழுதும் தூங்கக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொல்லி. அவன் அன்னைக்கு பைபிளை மறந்து வச்சு பைபிளை வச்சுட்டு போனதுனால அன்னைக்கு அவன் கூட இருந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு ஜாயின் பண்ணுறாங்க. அன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறான், அம்மாட்ட நம்ம சத்தியம் பண்ணியிருக்கோம் வேத புஸ்தகத்தை படிக்காமல் எப்பயும் கையில் இல்லாமல் இருக்கும். நாமே எல்லா ஹோட்டல்லையுமே எல்லா இடங்களிலுமே இந்த புத்தகத்தை வைக்க நாம் முயற்சி எடுத்து செய்வோம் என்று அன்று 3 இளைஞர்கள் எடுத்த முடிவு இன்று 40 மில்லியன் கோடி மக்களுக்கு இந்த புத்தகத்தை கொடுக்க தேவன் உதவி செய்தார். ஹல்லேலூயா! கடந்த வருடம் மட்டும் 1,03,00,000 வேத புத்தகங்கள் நம் தேசத்திலே கொடுத்திரு. இந்த வருடத்தில் மட்டும் 22 லட்சம் வேத புத்தகங்கள் தமிழகத்திலே கொடுக்க தேவன் உதவியாக இருந்தார். பல பகுதிகள், பல கிராமங்கள் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை இந்த யூத ரஃபி அவன் போய் தங்கி அந்த ஹோட்டலிலே உள்ளே இருக்கின்றான். அந்த ஹோட்டலில் உள்ளே இருக்கிறப்ப புதிய ஏற்பாட்டை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். அவன் யோவான் 3 அவன் கண்களிலே படுகிறது. நிக்கதேமு என்பவன் ஆண்டவரினுடைய அற்புதத்தை பார்த்து இரவு நேரத்திலே அவரை பார்க்க அங்கே வருகின்றான். ஆண்டவரை பார்த்துட்டு நான் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதை அவன் கேட்ட பொழுது, ஆவியினாலும் ஜலத்தினாலும் நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்தை நீ காணவே மாட்டாய் என்று நான் மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்ற அந்த வார்த்தையை கேட்கின்றான். நான் தான் ஏற்கனவே பிறந்துட்டேன்னு சொல்லப்ப இது வேறு அது வேறு என்பதை அந்த இடத்திலே அவன் படித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவன் கண்களிலே மாற்றத்தை உருவாக்கி அந்த இடத்திலேயே இங்கே நாம் இவ்வளவு நாள் பழைய வாழ்க்கையை வாழ்ந்தோம், இனிதான் ஆண்டவருக்காக வாழப்போகிறோம் என்று முடிவெடுத்து அந்த இடத்திலேயே ஞானஸ்தானம் பெற்று அவன் இன்னைக்கு யூதாவில் அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரவேலிலே மட்டும் 3000 பேரை ஆண்டவருக்குள் வழி நடத்தி. அல்லேலூயா! இந்த வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, கருப்புள்ள பட்டயமாக தேவன் வைத்திருக்கிறார். திவ்யா என்ற ஒரு பெண்மணி, அவள் கோயம்புத்தூர்ல ஸ்கூல்ல போய் சேரும் பொழுது அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய கரஸ்பாண்டன்ட் இந்த நியூ டெஸ்டமெண்ட்டை கையிலே கொடுக்கிறார். நியூ டெஸ்டமெண்ட்டை வாங்கி புதிய ஏற்பாட்டை வாங்கி அவள் கையிலே பூஜை ரூமில் எல்லா சாமி பாத்திலையும் அதையும் வந்து உள்ளே வைக்கிறாள். உள்ளே வைத்து விட்டு அங்கே இருக்கக்கூடிய கொயர்லையும் அந்த பெண்ணை சேர்க்கிறார்கள். கொயரில் பாட்டு பாடிக்கொண்டே இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு பையன் அவளிடம் இவள் டிஸ்கஸ் செய்கிறாள். எல்லாரும் கடவுள், நான் இயேசுவும் ஒரு கடவுளாக நான் வச்சுக்கிறேன், இவர் தான் கடவுள் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வார்த்தை எனக்கு ஆண்டவர் தெரிவிக்க. அப்பொழுது அங்கே அவளுக்கு வேத புத்தகத்தை எடுத்து படி, ஆண்டவர் உனக்கு இன்று காட்டுவார் என்று யோவான் 17:3 அவள் கண்களிலே படுகிறது. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும்
நீர் அனுப்புவோராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்ற அந்த வார்த்தையை அவள் கேட்டு, அந்த மாணவி அன்றைய தினத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மற்ற இதுகள்லாம் எடுத்து தூக்கி வெளியே போட்டுட்டு அன்றைய தினத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாள். குடும்பமே பலத்த எதிர்ப்பு. ஆனால் அவள் எடுத்த முடிவு, தன்னுடைய இதிலிருந்து நான் மாற மாட்டேன். எத்தனையோ போராட்டங்கள், அவமானங்கள், அசிங்கங்கள் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு அந்த யார் அவளுக்கு கைட் பண்ணானோ அந்த மாணவனையே அங்கே திருமணம் செய்து, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய டிவைன் சர்ச்சில் அன்னைக்கு அவங்க 2 பேரும் இருந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருமணத்தை சபையே நடத்தி வைத்து, இன்னைக்கு மதுரை HCL-லே அவர்கள் பணிபுரியக்கூடிய வாய்ப்பினை தேவன் கொடுத்தாரு. அல்லேலூயா! ஆண்டவர் யாரையும் எப்படி வேணாலும் மாற்ற முடியும். ஒரு வார்த்தை, தேவ வார்த்தை உள்ளே போகும் பொழுது, அங்கே இருக்கக்கூடிய ஊடுருவி புகை நுழைய முடியாத இடத்திலே போலீஸ் நுழைவார் என்று போலீஸும் நுழைய முடியாத இடத்திலே உலகத்திலே செல்லக்கூடிய ஒரு வெப்பன் இருக்குன்னா ஆண்டவருடைய வார்த்தை. அல்லேலூயா! ஆண்டவருடைய வார்த்தை ஜஸ்ட் இது உள்ள போயிடுச்சுன்னா போதும், பியர்ஸ். அதற்கு நிகர் உலகத்திலே வேறு எதுவும் கிடையாது. டாக்டர் பாமினி டாக்டர் பாமினினுடைய அப்பா மினிஸ்டரோட பிஏ, இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் மினிஸ்டரோட பிஏ. அவள் ஆண்டவர் அவளுக்கு வந்து அவள் வந்து இருக்கிறப்ப, மாணவியாக இருக்கும் பொழுது அவளுக்கு ஒரு நோய் வருகிறது. 2 காதும் கேட்காது. ட்ரெயினில் வேற சிஎம்சி மருத்துவமனையிலே போய் அட்மிட் செய்கிறார். அங்கே உள்ளே இருக்கும் பொழுது அங்கே வெள்ளை நிறத்திலே ஒரு வேத புஸ்தகம் அங்கே ஹாஸ்பிட்டலில் நர்ஸுகள் அந்த வேத புத்தகத்தை அவள் கையிலே வாங்கி அவங்க அம்மா படிக்க ஆரம்பிக்கிறார். அவங்க அம்மா படிக்க படிக்க இவ சொல்கிறா, இந்த மாணவி கண்ணை முழிச்சிட்டு, அம்மா நீங்கள் நல்லா படிங்க, இதை படிக்கிறப்பெல்லாம் எனக்கு ஏதோ உடம்புல ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, எனக்கு உதவி செய்வதாக நீங்கள் படிங்கன்னு சொல்லி படிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப இவளுக்கு ஆண்டவர் 2 நாளில் அந்த காதை சரி செய்து, பிரெயினில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தையும் சரி செய்து, அவள் போகும் பொழுது அந்த பைபிளை எடுத்துக்கொண்டு போய்விடுகிறார். ஏன்னா நாங்கள் இலவசமாய் நாம் கொடுக்கக்கூடியது ஆண்டவர் கொடுத்த பாக்கியம். ஒரு பைசா கூட வேத புஸ்தகம் அச்சடிப்பதற்கு, நாங்கள் புத்தகத்தை கொடுப்பதற்கு யாரிடம் பணம் வாங்குவோம்? பிகாஸ் இந்த பிரிண்டிங் இதை தவிர நாங்கள் கிடியன் மினிஸ்ட்ரியில் யாரிடமும் பணம் வாங்குவதே கிடையாது. ஒன்லி எங்களுடைய சொந்த பணத்தை தான் அதிகமாக ஆண்டவர் அப்படி ஒரு தாக்கியத்தை இந்த அங்கே அந்த மாணவி அவள் எடுத்துக்கொண்டு போய் ஜெனிசிஸிலே இருந்து ஆதியாகமத்தை எடுத்து முதலிலே அவள் படித்ததற்கு பிறகு புதிய ஏற்பாட்டிலே மார்க், மத்தேயு, யோவான், அப்போஸ்தல நடவடிக்கைகள், லூக்காவையும் தொடர்ந்து படித்துக்கொண்டு டெய்லி ஒரு 5 சாப்டர். அப்போ அவளுக்கும் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருது. இவர் கிறிஸ்டியனுக்கு மட்டும் கடவுளா, எல்லாருக்கும் கடவுளா? இந்த கேள்வி அவளுக்கு உள்ளே வருகிறது. அப்போ ரோமர் 3:23 அவள் கண்களிலே படுகிறது. எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி, எல்லாரும், யாரும் கிளாசிஃபிகேஷனே கிடையாது, இந்து, இஸ்லாம், முஸ்லீம் எல்லாரும். அந்த வார்த்தையை படித்ததுக்கு பிறகு அவள் மீண்டும் உள்ளே படித்து கொண்டே இருக்கிறாள். அவளுக்கு மற்றொரு படிக்கிறப்ப ஒரு வார்த்தை கிடைக்குது. எபிரேயர் 9:22 ரத்தம் பாவ மன்னிப்பு ரத்தம் சிந்தாமல் பாவ மன்னிப்பு கிடையாதுங்கிற ஒரு வார்த்தையை அவள் படிக்கிறப்ப அவளுக்கு இன்னொரு பயம் வருது. அப்போ அதுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லி இவளே கிச்சனில் போய் கத்தி எடுத்து தன்னுடைய வெயினை கட் பண்ணுறதுக்கு தினத்திலே ஆண்டவர் அவளோடு தொடர்ந்து ஃபாஸ்டிங் ப்ரேயரில் அங்கே இருக்கு. ஆண்டவரை நீங்கள் உண்மையான கடவுள்னா எனக்கு நீங்கள் காட்டணும். யோவானில் இருக்க வசனங்கள் அவளை துடிகிறது. 16 அவளை மிக அதிகமாக துடி. அதற்கு பிறகு ஆண்டவர் அவளுக்கு தரிசனமாகி, ஆண்டவர் உலகத்தின் எல்லாத்தையும் ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் சிந்திய இரத்த காட்சியை காண்பி
அவளுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை அன்றைய தினத்திலே தேவன் ஏற்படுத்தி இன்னைக்கு ஆண்டவருக்காக அவள் ஒப்பு கொடுத்து குடும்பத்தில் சொல்லிட்டா, நான் இயேசுவை தவிர வேறு ஒரு கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதை தைரியமாக அவள் குடும்பத்தில் சொல்லப்ப அந்த மினிஸ்டர் பிஏ ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. எல்லா சொத்தும் பல கோடி அவளுக்கு சொத்து எல்லாத்தையும் நீ பேப்பரில் எழுதி கொடுத்துட்டு வெள்ளை பேப்பரில் நீ வெளியே போயிடலான்னு சொல்லி அவள் வெளியே வந்து அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸில் உதவியோடு அந்த டாக்டரை முடித்து இன்று கோயம்புத்தூரில் அவள் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி கொடைக்கானலிலே வேன் ஹாஸ்பிட்டலிலே அவளும் அவள் கணவர் டாக்டரும் இருவரும் சேர்ந்து மிஷனரிக்காக இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டலிலே ஆண்டவருடைய பணியை செய்து வருகிறார்கள். இன்னைக்கு அவள் உலகமெல்லாம் செல்லக்கூடிய கருவியாக தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஒருவர் இறங்கி அதுக்காக ஒருவர் நஷ்டமடைய போகிறார் என்று சொல்லி ஆண்டவர் ஒருபோதும் ஒருவனை புறக்கணித்து தேவன் பல மடங்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நம் பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த வேத புத்தகம் நாம் தியானிக்கக்கூடிய பொழுது நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, சத்துருக்களை ஜெயிக்கக்கூடிய வியூகத்தை தேவன் கொடு. அல்லேலூயா. வேத புத்தகம் சும்மா படிச்சுட்டு இருந்தா நமக்கு வெறும் சும்மா ஒரு புக்கு மாதிரி நினைச்சு நம்ம படிக்க முடியும். நெப்போலியன் போனோபார்ட் சொல்லுகின்றான், இது ஒரு சாதாரண புத்தகம் இல்லை, இதை எதிர்க்கிறவர்கள் அத்தனை பேரையும் ஜெயிக்கக்கூடிய உலகத்தில் ஒரு ஆயுதம் இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த வேத புஸ்தகம்தான் என்பதை அவன் எடுத்து சொல்லியிருக்கிறான். இன்று உலகத்திலே சத்துருக்களை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் எதிரிங்கிறதும் கிடையாது. நோயாக இருக்கலாம், பேயாக இருக்கலாம், பில்லி சூனிய கட்டுகளாக இருக்கலாம், வாழ்க்கையில் அடுத்த நிமிஷம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று செய்ய விடாமல் முடக்கம் செய்யக்கூடிய சக்தியாக இருக்கலாம். எதாக இருந்தாலும் அதை முறியடிக்கக்கூடிய வல்லமை எதற்கு இருக்கிறது என்று சொன்னால் அதிலே குறிப்பாக வேத புத்தகத்தை நாம் அவருடைய கமாண்ட்மெண்ட்ஸை கற்பனைகளை கீழ்ப்படுகின்ற பொழுது முதல் ஆசீர்வாதம் சத்துருக்களை ஜெயிக்கக்கூடிய வியூகத்தை தேவன் கொடுக்கிறார். சங்கீதம் 119 98வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்கி. அவன் ஒரு பிளான் போடுவான், ஆனால் தேவன் வேற ஒரு பிளான் வைப்பார். அல்லேலூயா. சத்துரு ஒரு பிளான் வைப்பான், நமக்கு நெகட்டிவ் தாட்ஸை கொண்டு வர பார்ப்பான். ஆனால் ஆண்டவர் வேற ஒரு வார்த்தைகளை உள்ளே வைத்திரும். ஆண்டவர் வைக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தா, நம் பிள்ளைகளுக்கு அவனுக்கு எல்லா வகையிலையும் ஒரு விக்டோரியஸ் பிகம் எ பிகாஸ் ஆஃப் எ விசன், தரிசனத்தை வேத புத்தகத்திலே தேவன் கொடுத்திரு. இன்னைக்கு அந்த தரிசனம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தரக்கூடிய, வெற்றியை தரக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்பதை பார்க்கிறோம். அவர் பேட்டில் இஸ் த லார்ட், இந்த யுத்தம் கர்த்தருடைய, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்பதை தாவீது நம்பினால தான். ஆஹா, எவ்வளவு பெரிய ஜெயண்ட், மிகப்பெரிய அந்த பெலிஸ்தியர்களை கொன்று குவிக்கக்கூடிய மாபெரும் வெற்றி கிடைத்தது. அவன் வாயில் அறிக்கையிலே காட் இஸ் மை சோர்ஸ், காட் இஸ் மை சோர்ஸ், என் தேவன் அவர் பவர் சோர்ஸ் என்று எதை எடுக்கிறான் என்று சொன்னால், ஆண்டவர் என்னுடைய பலன், ஆண்டவரோடு இருப்பது எனக்கு பலன், ஆண்டவரை மற்றும் நம்பி இருப்பது எனக்கு பலன். இதை எடுத்து அவர் ஆண்டவர் கொடுத்த ஆயுதத்தை அவன் எடுத்து வைத்திருக்கின்றான். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தையை ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் சொல்றாருன்னு சொன்னா அவர் எதை வச்சு எப்படி சொல்றாரு அப்படிங்கிறத நாம் பார்க்க முடிகிறது. முதலிலே, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து. அல்லேலூயா.
நீங்கள் போய் பிதாவோட அப்பாட்ட நீங்கள் என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் நீங்கள் எல்லாம் உங்களுக்கு தர்றதுக்கு நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் கனிகளில் நிறைவாய் இருக்கும்படிக்கும் நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் நம் பிள்ளைகளை தரிசனமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்காக நம்மை வைத்திருக்கிறார். சத்துருக்களை ஜெயிக்கணும்னு சொன்னால் முதல்ல நம்ம பலப்பட்டு அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அவர் வார்த்தைகளை தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை எடுத்து நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த யுத்தம் செய்ய போவது தேவன் என்பதை நாம் அறிக்கையிடும் பொழுது சத்துருக்களை முறியடிக்கக்கூடிய வல்லமையை தேவன் நம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். கண்ணாடி முன்னாடி நாம் எதை நினைச்சு பார்க்குறோமோ அதை பிரதிபலிப்பதைப் போல தேவன் அவரை நினைத்து அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவிகரமாக இருக்கிறதே உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் பிறரை ஊக்குவிச்சிங்கன்னா, பிறரை உற்சாகப்படுத்தினீர்கள் என்றால் நீங்களும் உற்சாகத்தை பெறும். அல்லேலூயா. தேவன் விரும்புவது அதுதான். ஆண்டவர் வார்த்தைகளின் மூலமாக எவ்வளவு பெரிய விரோதிகளையும் எவ்வளவு பெரிய சத்துருக்களையும் எவ்வளவு எதிர்மறையான சூழ்நிலைகளையும் தேவன் மாற்றக்கூடிய வல்லமையை நம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். ஆகவேதான் அங்கே நாம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, தேவன் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்று சொன்னால் நாம் அவரை மட்டுமே நாம் நம்பி இருக்கும் பொழுது தேவன் நம் பிள்ளைகளை உதவி செய்வதற்காக முடியும். அதனால தான் இவன் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் மெய்யான திராட்சை செடி. அப்போ இங்கே சோர்ஸ் வந்துருச்சு. இந்த சோர்ஸை பவுல் வச்சிருக்கிறதுனால தான் ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரென்தன்ஸ் மீ. பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இதை அவன் தெரிந்து. அல்லேலூயா. அவனுக்கு தெரிந்த முதல் சோர்ஸ் அங்கே யோவானிலே இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, நான் திராட்சை செடி. யார் சொல்றா? ஜீசஸ். நான் திராட்சை செடின்னு சொல்ல, மெய்யான திராட்சை செடின்னு தேவன் சொல்லும் பொழுது, யோவான் 15:1 அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும் பொழுது, அங்கே இவன் அந்த வார்த்தையை எடுத்து இவன் அதை அறிக்கையாக செய்யும் பொழுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நமக்கு ஒரு ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை தேவன் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். சோர்ஸ் மட்டும் நம்ம ஒழுங்காக வச்சுட்டா, கிரைஸ்ட் தான் நம்ம சோர்ஸுங்கிறத உறுதியாய் அறிக்கையிட்டு விட்டால் நம்முடைய வெற்றியை தேவன் பார்த்து. அல்லேலூயா. நம்ம சோர்ஸ்லேயே டவுட் பண்ணிட்டோம் சொன்னால் நம்முடைய வெற்றியை தாமதமாகிவிடும். நம்முடைய எல்லா விதமான காரியங்களிலும் நம்முடைய அவநம்பிக்கை பின்னே தள்ளிவிடக்கூடிய மிகப்பெரிய காரியம் ஏற்பட்டுவிடும். 3 நாட்டு படைகள் சூழ்ந்து கொண்டன யோசேபாத்துக்கு எதிராக. அம்மோனியர்கள், எம்மோனியர்கள், எல்லா 3 நாட்டு படைகள். அவங்க அத்தனை பேரும் ஆயுதம் கையில் வச்சிருக்காங்க. ஆனால் அங்கே சத்துருக்கள் அத்தனை பேரும் நெருங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த இடத்திலே இங்கே யோசேபாத் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவன் செய்யக்கூடிய ஒரு காரியம், அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் வர சொல்லி, ஆபிரகாமின் தேவனே, யாக்கோப்பின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, எங்களை பாதுகாக்கக்கூடிய தேவன் என்பதை அறிக்கையிடுகின்றான். தன்னை மட்டுமே அவன் முன்னிலைப்படுத்த அவன் சொல்லக்கூடியது, ஆண்டவரே, இவ்வளவு பெரிய எதிரிகளை எதிர்த்து நிற்க எனக்கு திராணி இல்லை, எனக்கு தைரியம் இல்லை. என் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கின்றன. என் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கின்றன. சத்துருவை அவன் சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலைகளிலே, அந்த இடத்திலே ஆண்டவர் அங்கே அவர் தீர்க்கதரிசி மூலமாக அவனுக்கு வார்த்தைகளை அனுப்பி, இந்த யுத்தம், நீங்கள் நடத்தக்கூடிய இந்த யுத்தம் இனி உங்களுடையதல்ல, தேவனுடைய யுத்தம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னது மட்டும் இல்லை, இவன் பாடகர் குழுவை உள்ளே நிறுத்தி வச்சிருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் சரி, பின்னாடியும் சரி, ஒரு மாபெரும் வெற்றியினை 3 நாட்டு படைகள் அவர்களுக்குள்ளேயே கத்தியை எடுத்து கொன்று இறந்து விடுகிறார்கள். ஒரு சின்ன சேதம் கூட இல்லாமல்
மாபெரும் வெற்றியை தேவன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. சத்துருக்களை அவர் எளிமையாக ஜெயிக்கக்கூடிய வல்லமையை தேவன் வைத்திருக்கிறார். கிதியோன் மீதியானினுடைய பெரிய டீமை எதிர்த்து அவனை ஆண்டவர் பலசாலின்னு சொல்லி போய் நிற்க வைக்கிறார். இவன் ஒரு பெரிய டீமையே கொண்டு போகிறோம்னு நினச்சிட்டு ஒரு சாதாரண 30,000 பேர் 33,000 பேரை தான் கையில் கொண்டு போகிறான். வெறும் 33,000 பேர், அவங்க பல லட்சம். ஆண்டவர் அப்போ சொல்கிறாரு, நீ இந்த 33,000த்தையே நீ சோர்ஸாக நினைக்காத, நான் தான் உனக்கு சோர்ஸு. நீ நினைக்கிற மாதிரி ஃபுல்லாக நினச்சேன்னா அவுட்டு. நான் உனக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன், உன் பயந்தவங்களெல்லாம் அனுப்பிச்சிருன்னு சொன்னோடனே ஒரு 10,000 பேர் வெளியே போயிடுறான். மீதி ஒழுங்காக தண்ணி குடிக்காதவன் இதில் போய் ஆற்றுல போய் கீழே முழங்கால் போட்டு இல்லாதவனையெல்லாம் அனுப்பிச்சிருன்னு சொல்லப்ப கடைசி அவன் கையில் இருக்கிறது 3 பேர். இந்த 300 பேரையும் நீ வாயுதமே நீ கையில் வைக்கக்கூடாது. எரிபந்தம் தீவட்டியை கையில் வச்சுக்க. நீ ஒரு பக்கம் அங்கே இருக்கக்கூடிய எக்காலத்தை கையில் ஊது, ஒரு பக்கம் எக்காலம், ஒரு பக்கம் எரிபந்தம், இது ரெண்டையும் நீ எடுத்துட்டு போ, உனக்காக நான் யுத்தம் செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சோர்ஸை அப்படியே கீழ்ப்படிஞ்சதுனால மீதியானை தேவன் விரட்டி அடித்து மாபெரும் வெற்றியை தன்னுடைய சோர்ஸ் மூலமாக தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. சாத்ராக், மேசாக், ஆபேத் அவர்கள் ஆண்டவருக்கு உண்மையாய் அவர்கள் இருக்கக்கூடிய காலத்தில், அவர்களுக்கு இருக்கக்கூடிய போராட்டத்திலே தேவனே அவர்களோடு இருப்பதை அங்கே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவில் ஒரு 4வது மனிதனையும் தேவன் உள்ளே நிறுத்தி ஆண்டவர் அவரே சோர்ஸாக உள்ளே வந்து மாபெரும் வெற்றியை கொடு. நான் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை நீக்கலாக்கி விடுவிக்கிறவராயிரு. ரெடிமர், பாதுகாப்பு. எவ்வளவு அக்கினி சுவாலையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சிங்கங்கள் தானியலை கொல்ல வேண்டும் என்று வந்தாலும் சரி, ஆண்டவரை மட்டும் சோர்ஸாக நம்பக்கூடியவங்களுக்கு தேவன் மாபெரும் வெற்றியை கொடுப்பதிலே உண்மை உள்ளவராக இருக்கிறார். சத்துருக்களை ஜெயிக்கக்கூடிய வியூகத்தை, ஞானத்தை, அறிவை தேவன் நம் பிள்ளைகளுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டு, அதனால்தான் அந்த கற்பனைகளை நாம் கீழ்ப்படுகின்ற போது, அந்த கற்பனைகளை ஆண்டவர் ஒருத்தன் சொல்லுவான். ஒரு பேரனுக்கு ஒரு தாத்தா சொல்லுவார், பைபிள்லேருந்து உனக்கு ஒரு வார்த்தை சொல், இதை நீ ஒழுங்காக கீழ்ப்படிய வேண்டும் என்று. என்னன்னு சொல்லப்ப மீகா 6:8 இருந்து ஒரு வார்த்தை, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். சிம்பிள். ஆண்டவர் நம்மள்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நியாயம் செய்யணும், மற்றவர்களுக்கு இறங்கி உதவி செய்யணும், கடவுளுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக இருக்கணும். இது 3 தான் ஆண்டவர் விரும்புகிறது. டு டூ ஜஸ்டிஸ், டு லவ் கைண்ட்னஸ் அண்ட் ஒர்க் ஹம்பிளி வித் அவர் காட் என்பதை தேவன் நம் பிள்ளைகளிடம் எதிர்பார்க்கிறார். உடனே அந்த பேரன் சொல்லுவான், தாத்தா இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பான். அந்த தாத்தாவுக்கே ஒரு அதிர்ச்சி ஆயிரும். இவன் மடக்கி கேட்டானேன்னு சொல்லி. நாம் தேவன் நம்மளிடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம் பிள்ளைகளிடம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்னில் நீங்கள் கனி கொடுக்காதிருக்கிற கொடி எதுவோ அதை நான் அறுத்து போடக்கூடியவராக தேவன் இருக்கிறார். கனி கொடுக்கிறது எதுவோ அதன் கனிகளை அதிகமாக கொடுக்கக்கூடியதாக தேவன் வைத்திருக்கிறார். நாம் வாழக்கூடியதே அவர் சோர்ஸை பெற்று பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மாபெரும் பணியினை தேவன் எதிர்பார்க்கிறார். சத்துருக்களை ஜெயிக்கக்கூடிய ஞானத்தை தரக்கூடியவர் முதியோர்களை காட்டிலும் விசேஷித்த ஞானத்தை இந்த வேத புத்தகம் படிக்கிறதுனால தேவன் தருகிறார். 119 நாம் பார்க்கிறோம், உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியினால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. போதித்தவர்களில் எல்லாவற்றிலும் மிக ஞானம் உள்ளவனா ஒருத்தனை வரணும்னா அது ஆண்டவருடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நாம் செயல்படும் பொழுது
அந்த ஞானத்தை நம் பிள்ளைகளுக்கு ஏன் சபைகளில் குழந்தைகளை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க? அந்த சபையிலே ஏன் நாம் உதவி செய்ய வேண்டும்? பிள்ளைகளை ஏன், இளைஞர்களை உற்சாகப்படுத்த வேண்டும்? ஆண்டவர் நாம் அவருக்காக செய்கின்ற பொழுது அவர் நம்முடைய பணியை எளிமைப்படுத்த பெரிய தியரி, பெரிய வழக்குகள் 1000 பக்கம், 2000 பக்கம், 5000 பக்கம் இருக்கக்கூடிய வழக்குகளாக இருந்தாலும் அந்த வழக்கையே படிக்கிறதுக்கு நேரமே இருக்காது எங்களுக்கு. 1000 பக்கம் படிக்கணும்னா குறைஞ்சது எவ்வளோ நாள் ஆகும்? நமக்கு மினிமம் 2 days தேவை. ஆனால் நான் 10 நிமிஷம் தான் படிப்பேன் இந்த வழக்கை. 10 மணி இந்த கேஸில் ஜெயிக்க தேவன் உதவி செய். காரணம், நம்ம செய்கிற வேலைகள் அத்தனை ஆண்டவருக்காக. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். என்னைக்கு சர்ச்லையும் மற்ற இடங்களையும் தேவனுக்கு முன்னிலைப்படுத்தி நாம் உழைக்கின்றோம், தேவன் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும், ஞானத்தையும், அறிவையும், விஸ்டத்தையும், குருடன்ட்டையும் தேவன் கொடுக்க உண்மை உள்ளவராயிரு. அல்லேலூயா. இல்லாதவைகளை இருப்பதைப் போல செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் வேண்டிக் கொள்ளும் பொழுது சம்பூர்ணமாயும் கடிந்து கொள்ளாமலும் தரக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். ஏன்னா அவரே ஞானம், அவரே அறிவு. ஆண்டவர் 12 வயசுல காணா போயிடுறார். 12 வயசுல காணா போகப்போ அவங்க அப்பா அம்மா 2 பேரும் அவரை தேடி எங்கெங்கெல்லாம் பல இடங்களுக்கு கடைசி தேவாலயத்தில் 3 நாளைக்கு பிறகு தேவாலயத்தில் நடுவில் உட்கார்ந்துருந்து, அவர் போதகர் நடுவில் உட்கார்ந்துருந்து அவர்கள் பேசுகிறதை கேட்கிறதும் அவர்களை வினாவதையும் கண்டு ஆச்சரியப்படுறாங்க அவங்க பெற்றோர்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுதரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். லூக்கால 2:41 49 வசனங்களிலே ஆண்டவர் 12 வயதாக இருக்கும் பொழுது விசேஷித்த ஞானத்தை தேவன் தன்னுடைய ஆண்டவருக்கு குழந்தையா இருக்கப்ப கொடுத்த அதே ஞானத்தை நம் பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் சூழ்நிலைகளை மாற்றி உங்களை வெற்றி கொள்வதற்கு நான் மிகப்பெரிய பயனுள்ளவனாக இருப்பேன். பார்ட்னர்ஷிப். ஆனால் இன்னைக்கு நம்ம ஆண்டவரோட நீங்கள் என்னிலும், என்னுடைய எல்லா விதமான கற்பனை, நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டேன். ஆண்டவரோட நமக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் வைக்கும் பொழுது, ஆண்டவரோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை ரெகுலராக டச்சில் இருக்கிறப்ப, தேவன் நம் பிள்ளைகளுக்கு அந்த விசேஷித்த ஞானத்தை அவர் அற்புதமாய் முதியோர்களை காட்டிலும் விசேஷித்த ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பதற்கு உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. என இன்னைக்கு பல சூழ்நிலைகள், ஃபஸ்ட்டு கண்டிஷன் அபைடு. அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து இருக்கிறோம், அவரோடு இருக்கிறோமா? இன்னைக்கு நான் அங்கே யோவானில் 15:4-10 வசனங்கள் வரை பார்த்தீங்கன்னா, இந்த அபைடுங்கிற வார்த்தை அங்கே மட்டும் 10 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டவர் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு, நாம் எதை பற்றியும் கவலைப்பட. பெரிய ஆட்கள் அத்தனை பேருமே அவர்களை சுயத்தை நம்பி யாரும் போனதே கிடையாது. ஒரு முறை ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர், எவாஞ்சலிஸ்ட் ரெனால்டு பொங்கே என்று சொல்லக்கூடிய மாபெரும் ஊழியக்காரர் ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்கார். அந்த கூட்டத்தில் பயங்கர ஹீலிங். கண் இல்லாதவனுக்கு கண் வருது, கால் இல்லாதவனுக்கு கால் வருது, அங்கே இறந்தவனை உயிரோடு கொண்டு வர்றாங்க. மாபெரும் அற்புதங்கள், பயங்கரமான ஒரு ஹீலிங். லட்சக்கணக்கில் மக்கள் குமிந்து இருக்கிறார்கள்.
அந்த இடத்துல அவருக்கே ஒரு நிமிஷம் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டு, அந்த மகிழ்ச்சி வந்ததற்கு பிறகு அவர் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு போகிறார். அங்கே ஊழியக்காரனுடைய அந்த இடத்திற்கு போகும் பொழுது அந்த இடத்திலே ஒரு டைரி அங்கே இருக்கிறது. அந்த டைரியில நான் 100 வருடங்களுக்கு பிறகு இதில் வரக்கூடிய ஒருவன் மிகப்பெரிய அற்புதங்களை இந்த ஆப்பிரிக்காவிலே பார்ப்பான். காரணம், நாம் கண்ணீரோடு விதைத்து நான் இந்த இடத்திலே ஆண்டவருக்கு ஊழியம் செய்திருக்கிறேன். அவன் கம்பீரத்தோടെ பின்னால் வந்து அறுப்பான் என்பதை அவன் சொல்லுகின்றான். அந்த ஊழியக்காரன் சொல்லி 100 வருடம் கழிச்சு இவன் போப்ப அன்னைக்கு தான் அவன் தெரிஞ்சுக்கிறான், நாளை இல்லை. இன்னைக்கு அந்த ஊழியக்காரன் முழங்கால் போட்டு ஆப்பிரிக்காவில் அங்கே மரணாமிசம் சாப்பிடக்கூடிய இடத்துல போகக்கூடிய இடத்திலே தன்னை முழுமையாக தைரியமாக போய் ஊழியம் செய்து ஆண்டவரோடு உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்ததுனால நாம் அறுவடை செய்கிறோம். ஆண்டவரோடு எளிமையான முறையில் நமக்கு யார் வேணாலும் நம்ம கையை விட்டு போகலாம், யார் வேண்டுமானாலும் நம்மை விட்டு போகலாம், நம்மை சார்ந்தவர்கள் நம்மை விட்டு போகலாம். நாம் நினைக்கக்கூடிய மிகப்பெரிய சோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அவர் வந்து நமக்கு பார்ட்னராக இருப்பார், பிஸ்னஸில் பெரிய லெவலில் நம்ம செய்வோம் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் அவர்கள் எதுவும் நிரந்தரமற்றவர். ரியல் பார்ட்னர் காட் அண்ட் ஐ என்பதை ஒருவன் எடுத்துக்கொண்டால், தேவன் என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களிலே நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று ஆண்டவர் நம் பிள்ளைகளுக்கு மிக தெளிவாக தேவன் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய உறவு ஆண்டவரோடு வைக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப், ஆண்டவர் சொல்லக்கூடிய வாக்கு தத்தங்கள் நாம் கீழ்ப்படுகின்ற பொழுது, ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தேவனோடு எப்படி வைத்து கொள்ள வேண்டிய உறவு என்பதை செய்யும் பொழுது பல ஞானத்தையும் அறிவையும் தேவன் தருகிறார். கர்த்தரிடத்திலே நீ மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேல்களை உனக்கு அருளச் செய்வார். முதல்ல நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? டிலைட் யுவர் செல்ஃப் இன் த லார்ட். நாம் கர்த்தரோடு மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? அவருடைய வார்த்தைகளை படிக்கிறோமா? அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோமா? அனுதினமும் அவருக்காக அந்த வார்த்தைகளை கேட்டு நாம் கீழ்ப்படுகிறோமா என்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். மூன்றாவது வார்த்தை ஆசீர்வாதம் என்பது, அந்த வார்த்தைகளை சொல்லி கீழ்ப்படுகின்ற பொழுது சொல்லிக் கொடுத்த ஆசிரியனை காட்டிலும் விசேஷித்த ஞானத்தை தேவன் நம் பிள்ளைகளுக்கு தருகிறார். சங்கீதம் 119 நாம் 99வது வசனத்தை பார்த்தது போல 100வது வசனத்தை படிக்கும்படி அன்போடு உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. முதியோர்களை காட்டிலும் விசேஷித்த ஞானத்தை தேவன் நம் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவராக இருக்கிறார். இன்னைக்கு சாலமோனை நாம் உதாரணமாக எடுக்க முடியும். சாலமோட்ட ஆண்டவர் வரப்ப உனக்கு என்ன வேணும் கேட்குறப்ப, அவன் எனக்கு பகுத்தறியக்கூடிய நன்மை தீமை எது என்பதை பகுத்தறியக்கூடிய இந்த மக்களை டீல் பண்ணக்கூடிய நாலேஜ் எனக்கு கொடுங்கன்னு கேட்பான். ஆண்டவர் அவனுக்கு 3 மாபெரும் அற்புதங்களை அவன் வாழ்க்கையிலே அவன் கேட்காத மிகப்பெரிய வாக்கு தத்தங்களை அவனுக்கு கொடுப்பார். நாம் இந்த வார்த்தைகளை கீழ்ப்படுகின்ற பொழுது தேவன் நம் பிள்ளைகளுக்கு பல்வேறு வகையிலே அந்த வேத வசனமே அவனுக்கு தேவ வசனமே அவனுக்கு ஒரு பசி ஆற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆத்துமாவினுடைய உணவாக தேவன் கொடுக்கிறார். எரேமியா 15:16 சரி, யோபு 23:12 சரி. அதாவது எரேமியா 15:16 படிக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தைகள் கிடைத்தவுடனே நான் உட்கொண்டேன். அது எவ்வளவு மகிழ்ச்சியா என்னுடைய ஹார்ட்டுக்கு இருக்கு. அல்லேலூயா. அது உணவை காட்டிலும் அதேமாரி நம்ம யோபு 23:12 யாராவது படிக்கும்படி அன்போடு கேட்டு.
அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். அந்த ஆகாரத்தை காட்டிலும் எனக்கு இன்னைக்கு பெஸ்ட் எதுன்னு சொன்னா அந்த வார்த்தைகள். அந்த வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படியக்கூடிய, அதை பின்பற்றக்கூடிய, செய்யும் பொழுது யோபுக்கு இல்லாத கஷ்டம் நிச்சயமாக நம்ம யாருக்கு கிடையாது. எரேமியா தீர்க்கதரிசியைப் போல ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி நம்ம தாயின் கருவிலேயே பார்க்க முடியாது. ஆனால் இவங்க எல்லாவற்றிற்கும் தேவன் சொல்லக்கூடிய மாபெரும் கருத்து என்ன சொன்னா, இந்த வார்த்தைகளை கற்பனைகளையும் அவருடைய அவருடைய அத்தனை விதமான வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிக்கக்கூடிய ஒரு மனிதனை அவர் ஆசீர்வதிக்க உண்மையும் உத்தமமாய் இருக்கக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். முதலிலே ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் ரிமைண்ட். அவரோடு நிலைத்திருத்தல் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது, அந்த வார்த்தைகளை நாம் ரிசீவ் பெறக்கூடியதை தேவன் நம் பிள்ளைகளிடம் எதிர்பார்க்கின்றார். மூன்று, ரீப்ரொடியூஸ், பிறருக்கு கனி கொடுக்கக்கூடியதாக நம்மை வேண்டுமென்று தேவன் விரும்புகிறார். என ஒரு தரிசனம் இல்லாத தேவன் நம்மோடு இல்லை, வெற்றி இல்லாத தேவன் நம்மோடு இல்லை, வாழ்க்கையிலே மாற்றத்தை தராத தேவன் நம்மோடு இல்லை. நம்மையும் மாற்றி, நம்மையும் ஜென்ம சுபாவத்தை மாற்றி, வீண் சிந்தனைகளை நாம் வெறுத்து, உமது வேதத்திலே நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன் என்று சொன்னதை போல அந்த வார்த்தைகளை அவன் பண்படித்து கீழ்ப்படுகின்ற பொழுது நம்மை கனியுள்ள ஒரு மனிதனாக, கலாத்தியரில் சொன்னக்கூடிய அந்த கனி தரக்கூடிய 5:22-23 சொன்னக்கூடிய அந்த வார்த்தைகளின்படி ஆண்டவர் பல்வேறு அற்புதங்களை, ஆவியின் கனிங்கிறது எதை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இது இல்லாமல் வேற எதுவுமே கிடையாது. இதுல இந்த ஆவியின் கனியை தான் தேவன் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு சோர்ஸாக தேவன் தருகிறார். ஆவியின் கனியை பின்பற்றக்கூடிய ஒருவனுக்கு வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை தேவன் கொடுக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவனை வெற்றி கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த ஃப்ரூட்ஃபுல்னஸ் என்று சொல்லக்கூடிய ஃப்ரூட்ஃபுல்னஸ் என்று எக்ஸிபிட்ஸ் எ பாசிட்டிவ் திங்ஸ் என்று நாம் எடுக்க முடியும். அங்கே இருக்கக்கூடிய ஆவியின் கனியை ஆண்டவருக்கு பிரதிபலிக்கக்கூடியவர்களாக தேவன் நம்மை வேண்டுமென்று தேவன் விரும்புகிறார். ரீப்ரொடியூஸ், மனிதனை ஆண்டவர் விரும்புகிறதே ரீப்ரொடியூஸ், பியர் ஃப்ரூட்ஸ், கனி கொடுக்கக்கூடியவர்களாக, மல்டிப்ளை, மிகப்பெரிய பலரையும் அவர்களை பழுகி பெருகி வைக்கக்கூடியவர்களாக தேவன் அவருடைய சாயலாக தேவன் வைத்து இந்த பூமியையும் அண்ட சராசரங்களையும் ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுத்து கனியை கொடுப்பவர்களாக, அந்த கனி கொடுப்பதன் மட்டுமல்ல பழுகி பெருகுவவர்களாக நாம் இருக்க தேவன் வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். வார்த்தைகளை கீழ்ப்படுகின்ற பொழுது வெற்றியை தேவன் நமக்கு மிகப்பெரிய எளிமையாய் கொடுக்கக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். அனைவரும் கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். உங்களுடைய வார்த்தையில் தேனை காட்டிலும் தெளித்தேனை காட்டிலும் மதுரம் உள்ளதாய் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைகளுக்கு வெளிச்சமாய் வைத்திருப்பதற்காக நன்றி. பல அறிஞர்களின் வாழ்க்கையை மாற்றிய தேவன், எங்களுக்கு சத்துருக்களை ஜெயிக்கவும், சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களை காட்டிலும் விசேஷித்த ஞானத்தை தரவும், எங்களுக்கு கனி கொடுக்கக்கூடியவர்களாக வைக்கவும், பலருக்கும் நாங்கள் பலனுள்ளவர்களாக இருக்கவும், எங்களை பழுகி பெருகி வைக்க தேவன் எங்களுக்கு இந்த தனத்திலே கொடுத்திருப்பதற்காக நன்றி. உங்கள் தரிசனத்தை, கிறிஸ்துவின் சிந்தையே எங்களிலே இருக்க கடவுது என்ற அந்த வார்த்தையின்படி எங்களை மல்டிப்ளை பண்ணி கொடுத்த தேவன், நாங்களும் உங்கள் வார்த்தைகள் மூலம் பிறருக்கு வெளிச்சமாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி. எல்லா துதிகன பெருமையும் கர்த்தருக்கு நல்ல பிதாவே.